சிவகங்கை கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அடுக்கடுக்கான கேள்விகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியுள்ளது. இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவராமன், காவலாளி கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் அந்த காளியம்மன் கோவிலுக்கு பார்த்தோமேனால் சாமி கும்பிட வந்த பக்தர்கள் காரை பார்த்தோமேனால் பார்க்கிங் செய்வதற்காக அஜித்குமார் எடுத்துக்கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது அதிலிருந்த 10 சவரன் நகை காணாம் என்று அந்த காரின் உரிமையாளர்கள் பார்த்தோமேனால் போலீசிடம் புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரை தொடர்ந்து அவர் காவலாளிகள் பார்த்தோமேனால் அஜித்குமார் அவர்களை பார்த்தோமேனால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் விசாரணை எடுத்து விசாரணை நடத்தும் பொழுது அவருடைய உடம்பில் பல்வேறு இடங்களில் காயம் இருந்ததாகவும் அவர் அடிக்கும் பொழுதே உயிரிழந்து விட்டதாகவும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தற்பொழுது இந்த வழக்கினை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் மனுதாரர் தரப்பில் இன்று காலை பார்த்தோமேனால் புதிய மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த திருப்புவனத்தில் அவருடைய கணவர் சேங்கைமாறன் பார்த்தோமேனால் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று டிஎஸ்பி அவர்களுடைய சிறப்பு தலைமை காவலர் கண்ணன் ஏன் பார்த்தோமேனால் இந்த விசாரணையை மேற்கொண்டார், அவருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா என்பது குறித்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போன்று சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடிய ஆசிஸ் ராவத் அவர்களை பார்த்தோமேனால் இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவரை ஏன் இடமாற்றம் செய்கிறீர்கள், யாரை காப்பாற்றுவதற்கு இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறீர்கள் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவரை சஸ்பெண்ட் தானே செய்திருக்க வேண்டும். டிஎஸ்பி மற்றும் எஸ்பி உள்ளிட்ட இருவரையும் சஸ்பெண்ட் செய்யாமல் இடமாற்றம் செய்தது ஏன் என தற்பொழுது அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள் பார்த்தோமேனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 5 காவலாளிகளும் பார்த்தோமேனால் தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அஜித் அவர்களுடைய அந்த முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. இதில் 18 இடங்களில் காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் தற்பொழுது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வலது மணிக்கட்டிற்கு மேலும் அதே போன்று மணிக்கட்டிற்கு கீழ் பார்த்தோமேனால் சிராய்ப்புகள் இருந்ததாகவும் அதே போன்று இடது காதில் பார்த்தோமேனால் இரத்தம் உறைந்திருந்ததாகவும் வலது காதின் உள்பக்கம் பார்த்தோமேனால் இரத்தம் உறைந்திருந்ததாகவும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு, அதாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடிக்கு மாற்றியது ஏன்? சிபிஐக்கு தானே மாற்ற வேண்டும். இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய முயற்சி செய்கிறீர்களா என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இந்த வழக்கில் ஏதேனும் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டால் உயர்நீதிமன்றம் நேரடியாக குறுக்கீடு செய்யும் என்றும் தற்பொழுது நீதிபதிகள் காட்டமான ஒரு கேள்வியை தமிழக அரசை நோக்கியும் அதே போன்று காவல்துறையை நோக்கியும் வைத்திருக்கிறார்கள். இந்த லாக்அப் டெத் மரணங்கள் தொடர்பான இந்த வழக்கில் தற்பொழுது பல்வேறு எதிர்க்கட்சிகளுமே பார்த்தோமேனால் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரக்கூடிய ஜூலை 3ஆம் தேதி போராட்டம் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அஇஅதிமுகவும் மாநிலம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் இதுவரை பார்த்தோமேனால் 24 லாக்அப் டெத் மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதே போன்று யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ முழுமையாக நாங்கள் கவனித்து வருகிறோம். முழுமையான நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை பார்த்தோம்னால் தற்பொழுது 2:15 மணிக்கு ஒத்தி வைத்திருந்தார்கள். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மனுதாரர் தரப்பிலும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போலீஸ் தரப்பில் அவர்களுடைய வழக்கறிஞர்களும் இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஆஜராகி வாதாடி வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு 4 மணி அளவில் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிசிஐடிக்கு தற்பொழுது தமிழக அரசு மாற்றியிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சிறப்பு புலனாய்வு குழு மாவட்ட நீதிபதி தலைமையில் அமைக்க நேரிடும் என்றும் தற்பொழுது எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த வழக்கு என்பது காவல்துறை சம்பந்தப்பட்டது.
அவர்கள் சிபிசிஐடி விசாரித்தால் அவர்கள் காவல்துறை சம்பந்தப்பட்டது என்பதனால் உரிய முறையில் விசாரணை நடைபெறாது என்பதனால் இந்த வழக்கு பார்த்தோமேனால் மாவட்ட நீதிபதி தலைமையிலேயோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில் நடத்தப்பட்டால்தான் உரிய முறையில் நிறைய தகவல்களோ அல்லது உண்மையோ வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்னும் சற்று நேரத்தில் உரிய உத்தரவினை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.